ஒரு மந்திரம் அப்படின்றது நம்மளை இயக்கிறது. ஒரு மந்திரம்ன்றது நம்மளை இயக்கிறது. உனக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள், முதல்ல உனக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் இயற்கை பஞ்சபூத தத்துவத்தின் காரணமா ஒரு சிலது சீரா இயங்கிட்டு இருக்கும், ஒரு சிலது பலவீனம் அடைஞ்சிட்டு வரும். இந்த பலவீனம் அடையும் பொழுதுதான் பிற்காலத்தில் அது நமக்கு வியாதியா மாறுது. பலவீனம் அடையும் பொழுதுதான் பிற்காலத்தில் அது நமக்கு வியாதியா மாறுது. மந்திரம் சொல்லும் பொழுது முதல் நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, உடல்ல இருக்கக்கூடிய 96 பாகங்கள் சொல்லக்கூடிய 96 உள்ளுறுப்புகளையும் அது போய், ஏன்னா இந்த 96 உள்ளுறுப்புகளும் பஞ்சபூத சக்தி தத்துவத்தினால்தான் இயங்குது. அந்த பஞ்சபூதத்துல ஏதாவது ஒரு தத்துவம் அங்கே குறையும் போதுதான் நமக்கு அந்த இடத்துல அந்த பாகத்துல ஏதோ வியாதியா வெளிப்பட ஆரம்பிக்குது. அதை முத்தி போய் தான் பிற்காலத்தில் நம்ம மடிஞ்சு போயிடுறோம், இல்லை நோய்வாய்ப்பட்டு நலிஞ்சு போயிடுறோம். அப்போ ஒரு மூல மந்திரம் நம்ம ஜபிக்கும் பொழுது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வழிக்கும் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் அத்தனையும் திடப்படும். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் மந்திரம் சொல்கிறப்ப இந்த இடத்துல எனக்கு என்னவோ பண்ணுது, எனக்கு இந்த இடத்துல என்னவோ பண்ணுதுன்னுவாங்க. அது காரணம் என்னன்னா, அந்த இடத்துல போய் அது வேலை செய்யுதுன்னு அர்த்தம். என்னன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு உறுப்பு இருக்கும், அது உனக்கு உடம்புல பலவீனம் அடையுதுன்னு அர்த்தம். அப்போ உடம்புல வியாபிச்சு இருக்கக்கூடிய அந்த ஒளி சக்தி, தேகத்தினுடைய ஒளி சக்தி அங்கே போய் ஸ்டக் ஆகுது. அப்போ ஸ்டக் ஆகும் பொழுது அதை கடந்து போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அப்போ ஸ்டக் ஆகிற இடத்துல என்ன பண்ணணும், இந்த மந்திரம் போய் தன்னைத்தானே சரிப்படுத்தும். நீ ஒன்றுமே வேணாம், ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே, நீ உன்னுடைய செல்ஃப் பாடி செக்அப் டெஸ்ட்டு ஒரு எடுத்து வச்சுக்கோ. ஒரு இன்னைக்கு டெஸ்ட் எடுத்துக்கிறேன், இன்னிலேருந்து ஒரு சங்கல்பம் எடுத்து ஒரு 100 நாட்கள் ஒரு மூல மந்திர ஜபத்தை ஆரம்பிக்கிறேன். 100 நாள் சரியாக கழித்து மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்க. எதெல்லாம் உங்களுக்கு அப்நார்மலாக காமிச்சு இருந்துச்சோ அதெல்லாம் தானாகவே குறைய ஆரம்பிச்சு. நீ எந்த எக்ஸசைஸும் பண்ணியிருக்க வேணாம், எந்த மாத்திரையும் போட்டிருக்க வேண்டாம், தானாகவே குறைய ஆரம்பிச்சிருக்கோம் அல்லது சமன்படுத்திட்டு இருக்கும். சரியா? மேலும் அக்ரிவேட் ஆயிருக்காது. இதுதான் இப்போ உடல் இருந்தால் தான், சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். உடல் வாகு நல்லா இருந்தால் தான் மந்திரத்தையும் சொல்ல முடியும், சாமியும் கும்பிட முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போ இந்த மூல மந்திரம் என்பது நம்ம முதல்ல நம்ம எந்திரத்தை, நம்மளுடைய மூலம் நம்ம எந்திரத்தை சரியாக இயக்கிறதுக்காக அது வேலை செய்யும். இப்போ நம்ம உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரைக்கும் நல்ல